ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு நிமிஷம் வந்து நில்லுங்க. ஓகேங்களா? திஸ் மெசேஜ் இஸ் நாட் ரேண்டம். இது வந்து தற்செயலானது கிடையாது. தே ஹேவ் சம்திங் டு டெல் யூ. சூஸ் யுவர் ஃபைல். உங்களுடைய ஃபைல் வந்து ஃபைல் 1 ஃபைல் 2 வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த ஃபைல் வந்து செட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணுங்கன்றாங்க. ஓகேங்களா? சரி, இன்ட்ரோ பார்ப்போமா? வாட் ஆர் தேர் ட்ரூ ஃபீலிங்? அவங்களுடைய உண்மையான உணர்வு, அவங்களுடைய தாட், நினைவு, இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் யூ ரைட் நவ். ஓகேங்களா? அதை பற்றி தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சூஸ் யுவர் ஃபைல். ஃபைல் 1 வந்து பார்த்தீங்கன்னா உமனுக்கானது. ஓகேவா? ஃபைல் 2 பார்த்தீங்கன்னா வந்து மென்னுக்கானது. ஓகேவா? பார்க்கலாமா? வாங்க. ஃபைல் 1ல வந்து உமனுக்கான கொஷின். வாட் டஸ் ஹீ ட்ரூலி ஃபீல் ஃபார் யூ ரைட் நோ? அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க? நீங்க லவ் பண்ற பர்சன் அது வந்து ஜென்ஸ். ஓகேங்களா? ஜென்ஸை பற்றி இருக்குது. இப்போ வந்து ஆன்சர் பார்க்கலாம். அவங்களுடைய உண்மையான உணர்வு என்னன்னு பார்க்கலாமா? He has deep and genuine feeling for you. ஆழமான உண்மையான உணர்வு அவங்களுக்குள்ள இருக்கு உங்க மேல அப்படின்னு சொல்றாங்க. He misses you. ரொம்ப மிஸ் பண்றாங்க அப்படின்றாங்க. அதாவது வந்து கொஷின், வாட் டஸ் he truly feel for you right now? கொஷினுக்கான ஆன்சர் என்ன பார்க்கலாமா? அவங்களுடைய உணர்வு, அவங்க வந்து ரொம்பவே வந்து ஆழமா அவங்கள லவ் பண்றாங்க. ஓகேங்களா? அவங்க மிஸ் பண்றாங்க, அவங்க திங்கிங் பண்றாங்க உங்களை பத்தி. எப்பயுமே வந்து உணர்வுபூர்வமா வந்து கனெக்டட் தான் இருக்காங்க. ஓகேங்களா? தொடர்புலயே இருக்கிறாங்க, உணர்வுபூர்வமான தொடர்புலயே இருக்கிறாங்க. அவங்க என்ன தாட்ல இருக்காங்கன்னு பார்ப்போமா? இஸ் ஷி த ஒன்? என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க தான் வந்து இப்ப நீங்க மட்டும்தான், வேற யாரும் கிடையாது அப்படின்றாங்க. ஓகேவா? அப்புறம் கேன் ஐ ஹேண்டில் திஸ்? இதை வந்து இப்படி வந்து கையாள போறேன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க உங்களுக்கு, உமனுக்கு. ஓகேவா? வாட் இஃப் ஐ லூஸ் ஹர்? என்ன இழந்த அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் வந்து கன்ஃபியூஸ்டு பட் அட்டாச்சு. ஆனா அவங்க வந்து குழப்பமா இருக்கிறாங்க, பட் ஆனா இருந்தாலும் உங்களை சார்ந்துதான் இருக்கிறாங்க. தாட் பார்த்துட்டோம். இப்ப வந்து கரண்ட் சுச்சுவேஷன். சைலண்டா இருக்கிறாங்க, அமைதியா இருக்கிறாங்க, தூரமா இருக்கிறாங்க. அவங்களுடைய என்ன கரண்ட் சுச்சுவேஷன்றத கிளியரா சொல்ல மாட்டேன்றாங்க. பட் கேரிஸ் டீப்லி இன்சைட். அவங்க உள்ளுக்குள்ள வந்து உங்க மேல லவ் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து வாட்ஸ் சம்திங் ரியல்? இது உண்மைதானா அப்படின்றாங்க. திங்க் அபவுட் ஃபியூச்சர். அவங்க வந்து எதிர்காலத்தை நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? மூவிங் ஸ்லோலி பி டு ஃபியர். அவங்க வந்து பொறுமையா போறாங்க, இருந்தாலும் பயத்தோட நகர்றாங்க அப்படின்றாங்க. ஃபியூச்சர்ல வந்து வில் கம் ஃபார்வர்ட் ஸ்லோலி. அவங்க வந்து மறுபடியும் வருவாங்க, பொறுமையா தான் வருவாங்க. ஓகேங்களா? வில் எக்ஸ்பிரஸ் ஃபீலிங். அவங்களே சொல்லுவாங்க அவங்களுடைய உணர்வை. சரிங்களா? இதுதான் ஃபியூச்சர். ஃபைனல் மெசேஜ் பார்ப்போமா? இஸ் ஃபீலிங்ஸ் ஆர் ரியல்? அவங்களுடைய உணர்வு உண்மை, ஆனா மறைக்கிறாங்க. அந்த உண்மை வந்து மறைக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து உமன்ஸுக்கு வந்து மென் சொல்ல விரும்புறது. ஓகேங்களா? இப்போ மென் வந்து மென் இருக்காங்க இல்லையா, உமன் அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்றத பார்ப்போம். கொஷின் என்ன அப்படின்னா, வாட் ஆர் ஹர் ட்ரூ இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் யூ? அவங்க என்ன உண்மையான இன்டென்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்றத ஆன்சர் பண்ணி பார்ப்போமா? ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் பட் கேர்ஃபுல். அவங்க வந்து
லவ் பண்றாங்க, ஆனா வந்து ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. ஷி லைக்ஸ் யூ, உங்களை வந்து பிடிக்கும். ஷீ இஸ் அப்சர்விங் யூ, எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து பார்த்து கிரகிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஷீ இஸ் பில்டிங் ஃபீலிங் ஸ்லோலி, அவங்க வந்து பொறுமையா வந்து இதை வந்து கண்டினியூ பண்றாங்க. பில்டிங்னா தமிழ்ல வார்த்தை டக்குன்னு வரல. பில்டிங் அப்படின்னா ஐ டோன்ட் நோ, பட் ஆனா வந்து she is building feelings slowly. ஓகேங்களா? ரொம்ப பொறுமையா வந்து கட்டடம் கட்டுறப்போ பொறுமையா இதெல்லாம் கட்டணும். அதே மாதிரி தான் அவங்களும் வந்து பொறுமையா ஒன்னொன்னா வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுடைய தாட், உமனுடைய தாட் என்ன? கேன் ஐ டஸ்டிங், நீங்க நம்புறீங்களா? இஸ் சீரியஸ், சீரியஸா இருக்கீங்களா அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதாவது உமன் கேக்குறாங்க, நீங்க சீரியஸா இருக்கீங்களா அப்படின்ட்டு. வில் யூ ஸ்டே, அதாவது அவங்க கூட இருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. திங்கிங் டீப்லி பிஃபோர் ஓப்பனிங் அப், அவங்க யோசிக்கிறாங்க உமன். ஓகேங்களா? யோசிக்கிறாங்க ஆழமா, சொல்லலாமா வேணாமான்றது. ஓகேங்களா? கரண்ட் சுச்சுவேஷன், ரிப்ளை லேட், அவங்க வந்து லேட்டா ரிப்ளை பண்றாங்க. அவங்க வந்து தூரமா இருக்கிறாங்க, சொல்லல. நாட் ரிஜெக்ஷன், அவங்க வந்து வேணாம்னு சொல்லல, ஆனா பாதுகாத்துட்டு இருக்காங்க தான் வந்து சொல்ல விரும்புறாங்க. ஓகேவா? மென்னுக்கு அவங்களோட இன்டென்ஷன் பார்ப்போம். ஒன்ஸ் சீரியஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது வந்து இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் பண்றாங்க. டெஸ்டிங் யுவர், அதாவது வந்து தொடர்ந்து நீங்க அவங்கள வந்து டெஸ்ட் பண்றாங்க, பரிசு வச்சு பாக்குறாங்க. தொடர்ந்து கூட நீங்க வந்து இருப்பீங்களா இல்லை விட்டுட்டு போவீங்களான்றது. நீட்ஸ் எமோஷனல் செக்யூரிட்டி, அவங்க வந்து எதிர்பார்க்கறது உமன் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா எமோஷனல் பாதுகாப்பு, அதுதான் எதிர்பார்க்கறாங்கன்றது தான் இந்த இன்டென்ஷன் சொல்ல நினைக்கிறாங்க உமன். ஓகேங்களா? ஃபியூச்சர் வில் ஓப்பன் அப் ஸ்லோலி, ஆனா அவங்க சொல்லுவாங்க பொறுமையா. வில் ட்ரஸ்ட் யூ டீப்லி, அவங்கள நீங்க நம்புங்கன்றாங்க. ஸ்ட்ராங் பாண்ட் பாசிபிள், உங்களுக்குள்ள வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்குன்றாங்க. ஓகேவா? ஷீ இஸ் ஸ்லோ பட் ஷீ இஸ், ஆனா பொறுமை தான், ஆனா அவங்க உண்மையாலுமே வந்து ஒர்த்தானது அப்படின்றாங்க. ஓகேங்களா? உமன் வந்து மின்னுக்கு சொல்றது. ஓகே ஓகே கைஸ், டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கேன்னு நான் நம்புறேன். பைல் 1 பைல் 2. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பைல் 1 பைல் 2 இதேமாரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா?